ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாதம் 25ஆம் நாள் பாத்தீங்கன்னா குரு பயிற்சியானது நடக்கிறது. இந்த குரு பயிற்சி காரணமாக உங்களுடைய ராசிக்கு இதனுடைய அடிப்படையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்ன மாதிரி விளைவுகளை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க தெரிந்து கொண்டு பயனடையலாம். சோ அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பம் ராசி நேயர்களுக்கு மே 25 நடக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு குரு பயிற்சியாக இருக்க போது, அதாவது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளாக நடக்க போதா இல்ல ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடையலாம். சோ இந்த காலகட்டம் கும்பராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்க பயனடைந்து நிச்சயமா தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிரக நிலை முதல்ல என்ன மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். உங்களுடைய ராசியில ராகு இருக்கிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திரன் சனி இருக்கிறார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் செவ்வாய் சஞ்சரிக்கிறார். சுகஸ்தானத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் இருக்கிறார். பஞ்சமஸ்தானத்துல குரு சஞ்சரிக்கிறார். கழுத்தர ஸ்தானத்துல கேது இருக்கிறார். சோ கிரக நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை தாங்க அமைந்திருக்கு. கும்பராசியில அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு குரு பயிற்சியாக இருக்க போது அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொண்டு பயனடையலாம். சோ உங்களுக்கான பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களாக கிடைத்திருக்கு அப்படிங்கறத நாம தெரிந்து கொள்ளலாம். கும்பம் ராசினியர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்தை உங்களுடைய ராசிநாதன் சனி அலங்கரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும். அதுபோலவே நல்ல பொருளாதார வளமும் மேன்மையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா ஏற்படுங்க. நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணப்புழக்கம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பாக எதிர்பார்க்க விதத்துல உங்களுக்கு திருப்திகரமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எடுத்த காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக உங்களுக்கு முடியுங்க. சோ இந்த நேரத்துல ஏதாவது புதிய முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யலாம். இந்த நேரத்துல கும்பராசினியர்களுக்கு மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கக்கூடிய காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகள் இடையே பாத்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கும். மனைவி வழியில அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறியுங்க. சோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க கும்பராசினியர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாகவும் பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாம். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உன்னத நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை ஏற்படலாம். சோ வேலை ரீதியாக சில கும்பராசினியர்களுக்கு இந்த மாற்றங்கள் இந்த குரு பயிற்சி காரணமாக உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. சக ஊழியர்களின் உதவி உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும். சிலர் பாத்தீங்கன்னா அதிகாரியுடைய அந்தஸ்து உயர்த்தப்படுவார். அதாவது சில நேயர்களுக்கு உங்களுக்கு அந்தஸ்து உயரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா இருக்கிறது. வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் பாத்தீங்கன்னா சிறப்பான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம். சோ வியாபார ரீதியாக கும்பராசினியர்களுக்கு பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. எந்தவித பிரச்சனையும் இல்ல, எந்தவித சிக்கலும் இல்லைங்க. சோ பல ரீதியாகவும் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லைங்க. சோ தொழில் ரீதியாவே ரொம்பவே நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுபோலவே தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்போது நீங்க ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி யோசனைகள், இந்த மாதிரி சிந்தனைகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் நீங்க தைரியமாகவே செய்யலாம். இந்த மாதிரி முயற்சிகளை நீங்க செய்து வரும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் பாசிட்டிவான பலன், பாசிட்டிவான முன்னேற்றம், பாசிட்டிவான வளர்ச்சி இது அனைத்துமே உங்களுக்கு தேடி வரும். சோ தொழிலை நீங்க விரிவுபடுத்தும் போது கண்டிப்பா அதீத லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக சில நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா தூர தேச பயணம் மேற்கொள்ளக்கூடிய சூழல் கண்டிப்பா ஏற்படலாம். இந்த மாதிரி தூர தேச பயணங்கள் மேற்கொள்ளும் போது இதன் மூலம் உங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் கூட தேடி வருங்க. கும்பம் ராசியில இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை நிச்சயமா நீங்க பெறுவீங்க. சோ இந்த காலகட்டம் புகழ் பாராட்டு உங்களுக்கு வந்து சேரும். அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் நிச்சயமா உருவாகலாம்.
எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரும். மாணவர்களுக்கு நல்ல நிலைக்கு உயர்த்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேல் படிப்பில் விரும்பிய பாடங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. சோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க கும்பராசினியர்களுக்கு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பாசிட்டிவான பலனை மட்டுமே பெற்றுக் கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இந்த நேரத்தை நீங்க புத்திசாலித்தனமா பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு முக்கியமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக கும்பம் ராசியில அவிட்டம் 3, 4ஆம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு குரு பயிற்சி காரணமாக மே 25ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டிய ஒரு நிலை நிச்சயமா ஏற்படலாம். ஆர்டர்கள் கிடைக்க அழைய வேண்டிய சூழலும் சில நேயர்களுக்கு கண்டிப்பா உண்டாகலாம். சோ இதனால அலைச்சல் ஏற்படுவதால் மனசோர்வு, மன ரீதியான பிரச்சனை, மன குழப்பங்கள் உங்களுக்கு வரலாங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே நீங்க கவனமாக பார்த்து கொள்ளலாம். பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு கவனமாக செயல்படுவது இந்த காலகட்டத்தில் நல்லதுங்க. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான சூழல் நிச்சயமாக இருக்கிறது. அடுத்ததாக கும்பம் ராசியில சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு பலனை பெற்றுக் கொடுத்திருக்கு அப்படின்னா நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களை நீங்க அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு ஒரு விதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கை துணையுடைய உடல் நலனில் அக்கறை தேவை. ஏன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது சிறு தொந்தரவு ஏற்பட்டாலுமே மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பதும் உங்களுக்கு முக்கியங்க. சிறிய விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க கட்டுப்படுத்தி வைப்பது அவசியமாகவே சொல்லப்படுது. இதனால உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். விபரீத ஆசைகள் ஏற்படலாம். சோ இதனால கவனமாக இருந்துடுங்க. சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு கவனம் முழுக்க முழுக்க அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கும்பம் ராசியில புரட்டாதி 1, 2, 3 இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காரணமாக பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் உங்களுடைய பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலனை நிச்சயமா நீங்க பெறுவீங்க. சோ இதனால உங்களுக்கு பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த மாதிரி விஷயத்துல மட்டுமே நீங்க கவனம் செலுத்தி வரலாங்க. சோ பெரிய அளவுல உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்துல எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பம் ராசினியர்களுக்கு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சந்தனம், குங்குமம் கொடுத்து நீங்க வழிபட்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க செய்து வந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில செய்யக்கூடிய எத்தனை முயற்சியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு பாசிட்டிவாக நல்லபடியாக நடக்குங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல கும்பம் ராசினியர்களுக்கு மே 25ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நீங்க நிச்சயமா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.